எப்படா தேர்தல் வரும்னு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் ரேடியோவில் காது வச்சுட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் தேர்தல் அறிவிச்சிட்டு போங்கப்பா, அது வரைக்கும் நான் பொறுத்து இருக்க முடியாதுன்னு ஒருத்தர் மதுரையில் வேட்பாளர் அறிவிச்சிட்டு போயிட்டார்ல. யாரு? உங்கள் வேட்பாளர் அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு கேட்டால் எங்கள் வேட்பாளர் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனால் சம்பளமே வாங்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மாற்று அரசியல் மலர வேண்டும் என்கிற தாகத்தோடு, இரண்டு திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற நினைப்போடு வாக்களித்தவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் காந்திய மக்கள் இயக்கத்தில் சார்பாக வெற்றி பெறுகிற சட்டமன்ற வேட்பாளர் ஒரு செப்பு காசை கூட ஊதியமாக பெறக்கூடாது என்று நான் கட்டளையிட்டிருக்கிறேன். வேட்பாளரெல்லாம் அறிவிச்சிட்டீங்க, கூட்டத்தில் ஆட்களே இல்லையன்னு கேட்டா 15 நாள் போருங்க, எங்க கட்சி டாப்ல போயிருங்கிறாரு. முழுக்க முழுக்க காந்திய மக்கள் இயக்கம் தன்னை தனியாக இங்கே நிறுத்திக் கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன? இன்று உங்கள் பார்வையில் நான் தனியாக நிற்கிறேன். இன்னும் 15 நாட்கள் பொறுக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு செய்தியோடு வருவேன். தமிழகத்தில் காந்திய மக்கள் இயக்கம் மட்டும் தனியாக நிற்கப் போவதில்லை. தமிழர் மணியை சொல்ல வேண்டிய சொல்லி போட்டாரு. என்ன பண்ணணுங்கிறத மக்களாகி நீங்களே முடிவு பண்ணுங்க.